தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தமிழகத்துல பல அதிரடி நடவடிக்கைகளும் மாற்றங்களும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிற திமுக தொடர்ந்து வதந்திகளை பரப்பிட்டே வருது. திமுக ஐடி விங்கா இருக்கட்டும், மு.க.ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இவங்க தொடர்ந்து ஃபேக் நியூஸஸ், தேவையில்லாத விஷயங்களை பரப்பி அந்த விஷயங்களை நியூஸ் ஆக்குறாங்க. ஆனா தளபதி விஜய் செய்யற பல நல்ல விஷயங்கள் திரைமறைவுல போயிட்டே இருக்கு. இதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், பொறுப்பா இருக்கிறது மீடியாக்களும் கூட தான். இந்த மீடியாக்கள் தொடர்ந்து திமுக தூதி பாடிக்கிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா செய்யற நல்ல விஷயங்களை பிரதானப்படுத்த மறுக்குது. அப்படி என்ன விஜய் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்க மனசுல வந்திருக்கலாம். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு வரிசையா சொல்ல போறேன். முதலாவது மிக முக்கியமானது, இது முடிஞ்சு 2-3 நாள் ஆச்சு. தமிழகத்துல காவல்துறைக்கு நிரந்தர டிஜிபியை நியமிச்சது. அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கடந்த திமுக ஆட்சியில 5 வருஷமும் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவே இல்லை. அதுதான் அந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு காவல்துறையை தங்களோட கைப்பாவையை யூஸ் பண்ணாதான் தாங்கள் செய்யற ஊழல்ல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். அப்போ நிரந்தர டிஜிபி போட்டா அவர் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாரு. இதே நிரந்தரம் இல்லாம இடையிடையா ஒருத்தரை போட்டா அவரை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் திமுக இந்த மாதிரி வேலையை பார்த்தது. இது முதல் முக்கியமான விஷயம். அடுத்து தளபதி விஜய் அவர்கள் செஞ்ச அதிரடியான விஷயம் என்ன அப்படின்னா, சில குறிப்பிட்ட அரசு அலுவலகங்கள்ல சோதனை நடத்தினது, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இந்த மாதிரி விஷயத்த நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. குறிப்பா கடந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட எங்கேயுமே சோதனை நடக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, கீழ இருந்து வாங்குற லஞ்ச பணம் மேல வர போயிட்டு இருந்தது திமுகவுக்கு. அதனால அவங்க ரெய்டு நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை லஞ்ச பணம் மட்டும்தான். ஆனா தளபதி விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தா நான் மக்கள் பணத்துல கை வைக்கவும் மாட்டேன், மத்தவங்களை கை வைக்கவும் விட மாட்டேன். அதனாலதான் அந்த பேச்சுக்கு உதாரணமா தான் இப்ப அதிரடியா பல இடங்கள்ல சோதனை நடக்கி கட்டுக்கட்டா பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான செய்தி, இதுவும் தளபதி விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்ச விஷயம்தான். மாவட்ட நிர்வாக தலைமையா பொறுப்பேற்கிறவங்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படும். அதாவது மாவட்ட நிர்வாக தலைமையில IAS அதிகாரிகள் இருப்பாங்க. இதுல பெரும்பாலும் இவ்வளவு நாளா இருந்தது அதிக ஆண்கள் இருப்பாங்க. இதுல சம உரிமை பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றும் விதமா விஜய் அவர்கள் 13 மாவட்டங்களுக்கு பெண் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இதுல 33% 50% சொன்னாரு, 33% நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் 17% மிச்சம் இருக்கு. ஆனா இது எதுவும் நிறைய பொதுமக்களுக்கு தெரியல. நீங்க கேட்கலாம், அது எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நானே நிறைய பேர்கிட்ட இந்த திமுக நம்ம டிவிக்கு அரசியல் பொதுவா பேசுறோம். பேசும்போது அவங்க உதயநிதி பேசுனதை பாருங்க, நியாயம் தானே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மு.க.ஸ்டாலின் கேட்டது நியாயம் தானே, சட்டம் ஒழுங்கு போயிருக்கு நியாயம் தானே, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. திருப்பி அவங்கள்ட்ட நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். சரி, விஜய் அவர்கள் செஞ்ச மாற்றங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. டிஜிபியை நிரந்தரம் செய்தாரே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது தலைமை நிர்வாகத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு 50% சொல்லத நிறைவேற்றி இருக்காரு, அதாவது IAS அதிகாரிகள் அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அரசு அலுவலகங்கள்ல லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தி பணத்தை எல்லாம் கைப்பற்றி இருக்காங்களே, லஞ்ச பணத்தை கைப்பற்றி இருக்காங்களே தெரியுமா, தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுது, நான் இதுக்கு முன்னாடியே சில வீடியோக்கள்ல பேசியிருந்தேன். திமுக எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் எதிர்கட்சியில உள்ளவங்க செய்யும் போது, அதாவது அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க செய்யும் போது இவங்க ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசி அந்த விஷயத்த மூழ்கடிப்பாங்க. மீடியாவும் இவங்களுக்கு துணை போகும். இந்த புதிய தலைமுறை, நியூஸ்7 இவங்க எல்லாம் ரொம்ப கத்துவாங்க. ஆனா ஃப்ராடு பசங்க இவங்க கூட இந்த நியூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி போட மாட்டாங்க. இவங்க உதயநிதி பேசினது, ஸ்டாலின் பேசினது தான் ஹைலைட் பண்ணி போடுவாங்க. சோ மக்களாகிய நாம தான் உண்மை செய்தி எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். செய்திகளை ஈஸியா நம்ம எது ஃபேக் நியூஸ் எது உண்மை நியூஸ் கண்டறிகிறதும் ஈஸி தான். அதே நேரத்துல அரசாங்கம் ஒரு தவறு செய்யும் போது அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதும் ஈஸி தான். ஸோ தளபதி விஜய் செய்துட்டு இருக்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா திமுகவில் இருந்து சில கொத்தடிமைகள் இருந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, அவனுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.